எப்பவுமே மும்பைனா சிஎஸ்கேனா தான் கப்பு. பெங்களூருக்குலாம் வெறும் லாலிபாப் வரவாப்போம். ப்ரோ விராட் கோலி ப்ரோ. விராட் கோலி வந்து இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குல்ல ப்ரோ. எப்படியோ எல்லா இந்தியா மேட்ச்லையும் நம்ம அப்போ மட்டும் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மிச்ச டைமில் ஆர்சிபின்னு வந்தால் விராட் கோலியை விட்டு ஓட்டுன்னு ஓட்டுறோம். அதெல்லாம் தப்பு தானே ப்ரோ. நார்மலாக ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பாருங்களேன், அது தப்பு தானே. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அது. லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர் நம்மளை வச்சு செஞ்சு விட்டாங்க. அதனால் இந்த டைம் வந்து அவங்கள வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்ட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மாதிரி வந்து தோனிக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய மேட்சை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சிஎஸ்கேன்றது அது ஒரு தனி பிராண்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு இருந்தாலும் சிஎஸ்கேன்றது தோனியோட தோனி ஒரு பிராண்டாக ஆக்கினாலுமே தோனி வந்து சிஎஸ்கே தானே இன்றைக்கி எந்த மேட்ச் போனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க. அவர் எந்த டீம் போனாலுமே சரி, அதர் டீம் போனாங்க இடையில சிஎஸ்கே ஆகுமா, ஆனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க. ஃபேன்ஸ் வந்து அவங்க அப்படி இருக்காங்க ப்ரோ. ஆனால் விராட் கோலி அப்படி இல்லை ப்ரோ. விராட் கோலி நமக்கு நிறைய ஜெயிச்சிட்டாரு. எல்லா பாகிஸ்தான் மேட்ச்லாம் அவர் மட்டும் தான் நின்று அடிக்கிறாரு. வேற யாரும் ஆமாம் அவர் தான் அடிக்கிறாரு. வேற யாரும் அடிக்கிறா? விராட் கோலி அந்த ஒரு மனுஷனுக்காக ஆர்சிபி ஜெயிக்கணும் ப்ரோ. இந்த ஐபிஎல்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? தென் வந்து யார் மொக்கையா வெளில போவான்னு நினைக்கிறீங்க? ப்ரோ எனக்கு வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும் ப்ரோ. ஒரு வாட்டியே தான் அவங்க கப் எடுக்கணும்னு நான் ஒரு மும்பை ஃபேனு ஆக்சுவலாக. ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல, எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. போன வாட்டி வரைக்கும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பரவாயில்ல, அந்த விராட் கோலி நிறையா அடிச்சு இப்போ கூட இந்தியா நல்லா விளையாண்டு தந்தார். ஏதோ ஒரு வாட்டியே தான் அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல, அதான் ப்ரோ. கரெக்ட். ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ல ப்ரோ. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா லாஸ்ட் சீசன் பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப நக்கல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க பண்ணிட்டாங்க. அதனால இப்போ வந்து அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சிபி தான் வின் பண்ணணும் நாங்க நினைக்கிறோம், அவங்க ஒரு தடவை வின் பண்ணணும்னு நினைச்சாங்க. இவங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா மாறிட்டாங்க. ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்காங்க. ஒரு ரிவெஞ்ச் இருக்குமா இல்ல ஓரளவுக்கு வின் பண்றதுக்கான சான்சஸ்? ப்ரோ நம்ம விடுங்க ப்ரோ, கப்பு மட்டும் அவங்க எடுத்துட்டு போட்டோம், நம்ம மிச்ச மேட்ச்லாம் ஜெயிச்சிக்கலாம். அவங்க வேற ஏதாவது டீம் அடிச்சு வந்துட்டோம். பாவம், எல்லாரும் நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா நல்லா இருக்காது இல்ல. என்ன சொல்றீங்க ப்ரோ? நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இவருக்கு கப் அடிக்க தோனி வந்து எப்படி இருப்பாரு, எல்லாத்தையுமே அமைதியா போவார். நம்ம அமைதியா போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபேன்லாம் அப்படி எடுத்துட்டு போங்க, வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. எடுத்துப்பாங்க. பட் ஆனா என்னன்னா, இது வரைக்கும் கப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்காம போயிட்டாங்க. ஃபேன்ஸ் வந்து அவங்க அப்படி இருக்காங்க ப்ரோ. ஆனா விராட் கோலி அப்படி இல்லை ப்ரோ. விராட் கோலி நமக்கு நிறைய ஜெயிச்சிட்டாரு. எல்லா பாகிஸ்தான் மேட்ச்லாம் அவர் மட்டும் தான் நின்று அடிக்கிறாரு. வேற யாரும் ஆமா அவர் தான் அடிக்கிறாரு. வேற யாரும் அடிக்கிறா? விராட் கோலி அந்த ஒரு மனுஷனுக்காக ஜெயிக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும். அதை விட்டுருங்க. இல்ல ஐபிஎல்ல 3 டீம் எனக்கு வந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பெஷலா என்ன டீம்னு சொல்லுவீங்க? ப்ரோ இது மும்பை தான் ப்ரோ. ஆப்வியஸ்லி மும்பை தான். மும்பை, ஆர்சிபி, அப்புறம் வந்து சென்னை ப்ரோ. நான் இங்கே பிறந்து வளர்ந்தேன், அதனால சென்னை ப்ரோ. ஆனால் ஃபுல் சப்போர்ட் வந்து மும்பை தான் ப்ரோ. ஐயோ, சச்சின் காலத்துலேருந்து நம்மளாம் மும்பை சப்போர்ட்டரு. மெயினாக பும்ராக்காக ப்ரோ. ரோஹித் சர்மா அவன் பேட்ஸ்மேன் சொல்லுவான், நம்மளாம் பும்ரா தான் ப்ரோ. ஆனால் நீங்கள் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஆர்சிபி ஜெயிக்கணும் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ. ப்ரோ விராட் கோலி ப்ரோ. விராட் கோலி வந்து இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குல்ல ப்ரோ. எப்படியோ எல்லா இந்தியா மேட்ச்லையும் நம்ம அப்போ மட்டும் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், மிச்ச டைமில் ஆர்சிபின்னு வந்தால் விராட் கோலியை விட்டு ஓட்டுன்னு ஓட்டுறோம். அதெல்லாம் தப்பு தானே ப்ரோ. நார்மலாக ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபேனாக பாருங்களேன், அது தப்பு தானே. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அது. இல்ல தோனி ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, விராட் கோலி ஹேட்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் மஹிராத்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஆமா. சோ ஆனா வந்து என்னன்னா, எனக்கும் ஆர்சிபி வின் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா ஆர்சிபி வின் பண்ணுமான்றது அவங்க கையில தான் இருக்கு. ஆமா. ஏன்னா அவர் மட்டுமே வந்து பண்ண முடியாது, கோலி மட்டுமே ஃபுல் ரன் அடிக்க முடியாது. சோ அங்க டீம்மேட்ஸும் பண்ணணும். நம்ம எப்போவுமே தலை தோனியோடைய ரசிகர். ஸோ அவர் விளையாடுற டீமை தான் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்து பெங்களூர் நம்மளை வச்சு செஞ்சு விட்டாங்க. அதனால் இந்த டைம் வந்து அவங்கள வந்து திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்ட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மாதிரி வந்து தோனிக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய மேட்சை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் அந்த மாதிரி ரொம்ப விரும்புகிற ஆட்கள் இருக்கையில் ஒரு சிலர் அவரை தாழ்த்தி பேசுகிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி நடக்கிற இன்ஸ்டன்ட் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அவரை லைக் பண்ணுற பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கூல் தோனின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காரு, கூல் கேப்டன் பேர் வாங்கியிருக்காரு. கேப்டன் கூல். அதனால அவரை வந்து யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அது எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் நான் என்னோட நம்பிக்கை. ஓகே ப்ரோ, அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பெங்களூர் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா வந்து கப்பே அடிக்கல. ஓகே. இதுல வேற லாஸ்ட் மேட்ச்ல தான் சம்திங் வந்து நம்மள வந்து செஞ்சு விட்டு ஃபைனலே ஜெயிச்சா மாதிரி ரொம்ப கொண்டாடினாங்க. ஸோ அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில கொஞ்சம் வெறுப்பாயிட்டு தோனி வந்து கோச்சிட்டு போயிட்டு இருப்பாரு கை கொடுக்காம. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து சென்னை கிங்ஸ், சூப்பர் கிங்ஸ் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டான ஒரு டீமு.
இவங்களை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணாதான் அவங்க வந்து ரொம்ப இமேஜ் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு தான் ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா நல்ல ஒரு ஃபெமிலியரான டீம் இந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டு அவங்க தான் கலாய் வாங்கிட்டதுக்கு சமமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த தடவை ஆர்சிபி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லை, நமக்கு எப்போவுமே வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணணும்னு ஐடியா. அவங்க தான் வின் பண்ணணும். வின் பண்ணணும். மற்ற எந்த டீம் வின் பண்ணாலும் அது நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ வந்து ஃபைனல்ல போயிடுச்சு, ஒரு 3 டீம் போகுது. ஓகே, அது எந்த டீமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நமக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் பெங்களூர் டீம் நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்தாலும் ஓகே தான். மெயினாக நம்ம டீம் வந்துடணும். அதை விட்டா கொல்கத்தா வந்தால் நல்லாயிருக்கும். KKR. ஆமாம், KKR. ஆமாம், கொல்கத்தா டீம்ல எது வந்தாலும் ஓகே தான். ஓகே தான். அதில் மெயினாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வரணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதர் டீம்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதர் டீமுக்கு எங்கள் கூட மோதலே கொஞ்சம் பார்த்து மோதுங்க. எங்களை எப்பவும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரெகடாகவும் அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களை நல்லா நடத்தணும், நல்லா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தோனி வந்து இப்போ அடுத்த சீசன் விளையாட வரான்னு தெரியல. ஓகே, மேபி இந்த சீசனோட லாஸ்ட்னா அவருக்கு வந்து மெமரபிள் மேட்சாக தான் இந்த மேட்ச் அமையுமா இந்த சீசன்? கண்டிப்பாக அவருக்கு வந்து விளையாடுற ஒவ்வொரு மேட்சும் மெமரபுளாக தான் இருக்குது. பட் இங்கே விளாண்டாருன்னா இன்னும் பயங்கர என்டர்டெயினாக இருக்கும் நம்ம பீப்புள்ஸ்க்கும். ப்ளஸ் அவருக்கும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக நம்ம பீப்புள்ஸ் கொடுத்து அனுப்புவோம். எப்போவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். என்ன ரீசனுக்காக சிஎஸ்கே? அல்ல தோனி. ஸோ ஓகே, இப்போ வந்து சிஎஸ்கே பற்றி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சிஎஸ்கே பற்றி சொல்ல எதுவும் இல்லை. லாக்டவுன் கிட்ஸுக்கெலாம் தெரியாது, முன்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சிஎஸ்கே. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களா நீங்கள்? லாஸ்ட் சீசனில் ஏன்னா பெங்களூர் வந்து நம்ம தோக்கடிச்சிருப்பாங்க. தோக்கடிச்சுட்டு அவங்க ஃபைனலே வின் பண்ண மாதிரி ரொம்ப ரிவெஞ்ச் இருக்குல்ல, பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த ரிவெஞ்ச். எல்லாம் தோனியால தான், தோனிக்காக தான் அந்த ரிவெஞ்ச் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிறையா பேசிட்டாங்க, எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்டாங்க. இந்த வருஷம் கலாச்சாங்க நம்மள எல்லாருமே, நம்மளும் இல்லாமல் ஸ்டேடியமே கலாச்சாங்க, பப்ளிக்காக வரும்போதும் நிறைய கலாச்சாங்க. டீமே இல்லை, அது ஜெயிச்சுட்டு பேசுகிறாங்க. நம்ம இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு பேசுவோம். இல்லை ப்ரோ, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெறும் ஐபிஎல் மட்டும் தான் பார்க்குறீங்க, நாங்கள் இந்தியன் இருக்கும் போது எங்கள் கோலி தான் கப் வச்சிருக்காரு, ஐபிஎல் கப்பல்னா என்ன, நாங்கள் தான் வந்து எல்லாம் ஹானஸ்டான டீமு, சிஎஸ்கேல யாரும் ஹானஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளி டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தோனி இருக்க வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, டோனி கேப்டன்சியில் தான் எல்லாருமே வந்தாங்க. கோலி எல்லாருமே டோனி கேப்டன்சியில் தான் வந்தாங்க. ரோஹித்லேருந்து, கோலிலேருந்து, ஹார்டிக்லேருந்து எல்லாமே டோனியோட கேப்டன்சி தான். அவருக்கு அப்புறம் தான் எல்லாருமே. இல்லை, ஐபிஎல்ல சொல்கிறேன். ஐபிஎல்ல அவர் தான் சீனியர். இப்போ அன்கேப்டு பிளேயரா விளையாடுறாரு. என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்கே டீம் வந்து நீங்க வந்து ஜென்யூன் கிடையாது, தோனி இருந்தா அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, தோனி இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அப்படிலாம் இல்லையே சென்னை, அதனால எப்பவுமே சிஎஸ்கே சப்போர்ட் தான். டோனி கொஞ்சம் பிடிக்கும், அதனால டோனிக்கு சப்போர்ட் பண்றோம் ரொம்ப அதிகமாக. தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நான் அப்போ வந்து டோனி ஃபேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பெங்களூர் இந்த வருஷம் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க. இல்ல வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ப்ரோ, பேட்டிங்லயே சூப்பர். ஆனா இந்த பக்கம் தோனி இருக்கார் இல்லையா? தோனி என்ன ப்ரோ, 5ஆவதா வருவாரு, 6ஆவதா வந்து அடிப்பாரு. கேப்டன்சி ப்ரோ, அவரு கேப்டன். ஆனா பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சூப்பரான டீம் இருக்குல்ல அவங்கள்ட்ட. எங்ககிட்டே இருக்குல்ல, எல்லாருமே இருக்காங்க, எடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு சிஎஸ்கேல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்ஸ்னா என்னென்ன பிளேயர்ஸ் இது? இப்போ ரீசெண்டா பிடிச்சதுன்னா ரச்சின் ரவீந்திரா பிடிக்கும். ரச்சின் ரவீந்திரா, ஓகே. ஒரு அப்புறம் ருத்ராஜ் கேட்கும். ஓகே, இப்போ நம்ம பவுலர் ஒருத்தர் வந்து பதிரானா, அஸ்வினும் இப்போ நம்ம டீம். அஸ்வின் அவருக்காக இன்னும் ரொம்ப வெயிட் பண்றோம். திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காரு, பாப்போம் எப்படி இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே நம்ம பார்த்தோம், இப்போ கம்பேக்னும் போது ஒரு காம்போ தோனி அப்புறம் அஸ்வின், அந்த கம்பேக் தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். உங்க சிஎஸ்கே பிளேயிங் 11 என்னவா இருக்கும் கெஸ்ஸிங்? பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், செகண்ட் வந்து டெவன் கான்வே, தேர்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா, ஃபோர்த் வந்து சிவம் டூபே, ஃபிஃப்த்து வந்து விஜய் சங்கர், சிக்ஸ்த்து வந்து ஜட்டுபாய், செவன்த் வந்து எப்பவுமே தோனி தான், எயித்து நூர் அகமது, கலீல் அகமது, நம்ம அஸ்வின் அண்ணன், அப்புறம் வந்து பத்திரானா. அவ்வளோ. ஓகே, இப்போ திருப்பி நமக்கு பெங்களூருக்கு நமக்கு ரிவெஞ்ச் நடக்கும்ல, அகைன் நம்மள பெங்களூர் வச்சு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டீங்க, திருப்பி அது கிடைக்காது. எப்பவுமே நாங்க தான். இந்த தடவை கப் அடிப்பாங்களா? சான்ஸே இல்லை. தோனி இருக்கிற வரையும் அது அவங்க போகவே முடியாதாங்க. போகவே முடியாது. தோனி ரிட்டையர் ஆயிட்டாருன்னா மேபி அடிக்கிறது சான்சஸ் இருக்கா? அப்போ பார்க்கலாம், அது இப்போ சான்ஸே கிடையாது அவங்களுக்கு. எப்பவுமே மும்பைனா சிஎஸ்கேனா தான் கப்பு, பெங்களூருக்குலாம் வெறும் லாலிபாப் வர வைப்போம். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தான் வெயிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்குமா வீக்காக இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். எதனால ப்ரோ? ஏன்னா ஐ எம் சிஎஸ்கே ஃபேன். ஓகே.
தோனி இருந்தவரையும் சரி, தோனி இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்னாலும் சரி, கம்பல்சரி தோனி தான் சிஎஸ்கே தான் வெயிட்டான ஃபேனாக இருக்க முடியும் நினைக்கிறேன். எஸ்ஆர்எஸ் ஆர் சம்திங் அது மாதிரி. ஓகே, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து லாயலா இல்லை உங்க டீமுக்கு. தோனி இருக்குன்னா இப்போ தோனி வந்து சிஎஸ்கே இருந்தா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவீங்க. இதே வேற டீம் போயிட்டாங்கன்னா தோனிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்படி அதை பத்தி அப்படி சிஎஸ்கேன்றது அது ஒரு தனி பிராண்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் சிஎஸ்கேன்றது தோனியோட தோனி ஒரு பிராண்டாக ஆக்கினாலுமே தோனி வந்து சிஎஸ்கே தானே இன்னைக்கு எந்த மேட்ச் போனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க. அவர் எந்த டீம் போனாலுமே சரி, அதர் டீம் போனாங்க இடையில சிஎஸ்கே ஆகுமா, ஆனாலுமே சிஎஸ்கே தானே கத்துறாங்க. இப்போ நீங்க லாஸ்ட் மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பெங்களூருக்கும் செமிஃபைனல் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனலில் தோத்துட்டாங்க, இதில் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அது அவங்க தான் வந்து வின் பண்ணிட்டா மாதிரியும் கப்பு நம்மளாம் வந்து தோத்துட்டு போயிட்டா மாதிரியும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசாக நினைக்கிறேன். நம்மளும் முன்னாடி ஒரு மாதிரி நினச்சிருப்போம். அவங்க வந்து இதை ஒரு பெருசாக இப்போயாவது வின் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கப்பு ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, சந்தோஷம். அவங்க அதை தான் கப்புன்னு நினச்சிக்கிறாங்க. கப்பு ஜெயிக்க முடியலனாலும் இதையாவது கப்புன்னு நினச்சி ஜெயிப்போமே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் தான். சிஎஸ்கே ஜெயிச்சதே கப்பு ஜெயிச்சதா நினச்சிக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய தாட்டில் இருந்து ஒரு பிளேயிங் இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு பர்ஃபெக்டாக ஆடுறவங்க சிஎஸ்கேல இருந்துன்னா யார் சொல்லுவீங்க? மெயின் தோனி, ஜடேஜா. ரெய்னா இருந்தாருன்னா எனக்கு ஆப்வியஸ்லி ரெய்னா வேணும். ரெய்னா இருந்தாருன்னா எப்போதும் ரெய்னா தான் வேணுமா. இப்போ அஸ்வின் இருக்குனால அஸ்வின் ரொம்ப வந்திருக்காரு. ஆமாம், இப்போ கேப்டன் இவர் ருத்ராஜ் கெய்க்வாட். தோனிக்கு அப்புறம் நான் சிஎஸ்கே பார்க்கறதுல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நான் பார்க்குறேன் ரொம்ப ஆப்வியஸ்லி. பார்க்குறீங்க. மற்றபடி சரி, ஓகே, சிஎஸ்கேக்கு யார் ரொம்ப டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி. ஆர்சிபி ஆர் மும்பை. மெயின் மும்பை தான். மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மானால அதனால ஓடுது. ரோஹித் சர்மா. சரி, இப்போ நீங்கள் மும்பை சொன்ன, இப்போ மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் இருக்காப்புல. ஸோ வந்து இந்த மும்பை, சிஎஸ்கே, தென் பெங்களூரு, கொல்கத்தாலாம் இருக்காங்க. வெயிட்டான டீம் தான் செமிஃபைனல் போவோம் அப்படின்னா என்ன டீம் சொல்லுவீங்க? ஜெயிக்கிற டீம் ஒரு டீம்னா என்ன டீம் சொல்லுவீங்க? இந்த வாட்டி ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆப்போனன்ட் மும்பையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி வரும், ஆனால் டவுட்டா வருமா தெரியல. ஆனால் ஃபைனல் வந்து நமக்கும் மும்பைக்கும் வரும் என்னோட. ஓகே, மற்ற ஃபேன்ஸுக்குலாம் ஏதாவது சொல்லணும், மெயினாக பெங்களூர் ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.